சிறுமியாக இருந்தபோது குந்தி தனது பணிவிடங்களால் துர்வாச முனிவரின் மனதை மகிழச் செய்ததால் அவர் எந்த கடவுளை வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். ஒரு நாள் பரிசோதித்து பார்க்க நினைத்த குந்தி சூரியன் உதயமாவதைக் கண்டு மந்திரத்தைச் சொல்லி சூரிய கடவுளை அழைத்தாள். அதன் விளைவாக கர்ப்பமாகி குழந்தையையும் பெற்றாள். 14 வயதில் திருமணமாகாமல் தாயான குந்தி சமுதாய சூழ்நிலைக்கு அஞ்சி தன் எதிர்காலம் என்ன ஆகுமென்றே தெரியாத நிலையில் அக்குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாள். மறுபுறம் திருதராஷ்டிரனின் தேர்ப்பாகனாக இருந்த அதிரதன் நதிக்கரை ஓரமாக மிதந்து வந்த அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த பெட்டியை மீட்டுத் திறந்தான். உள்ளே குழந்தையை கண்டதும் குழந்தை வரமில்லாத அதிரதன் மற்றும் அவரது மனைவி ராதா அதை கடவுள் கொடுத்த பரிசு என்று மகிழ்ந்து பேரன்புடன் கர்ணன் என்று பெயரிட்டு வளர்த்தனர். காதுகளில் குண்டலமும் மார்பு பகுதியில் இயற்கையான கவசமும் கொண்டு பிறந்த கர்ணனின் பிறப்பே அசாதாரணமானதாக இருந்தது. தான் ஒரு தேரோட்டியாக இருந்ததால் கர்ணனுக்கும் தேரோட்ட கற்றுத்தர விரும்பினார் அதிரதன். ஆனால் கர்ணனோ வில்வித்தை வீரனாக வேண்டுமென்று தகித்து கொண்டிருந்தான். அன்றைய காலகட்டத்தில் ஷத்திரியர்களுக்கு மட்டுமே போர் பயிற்சி பெற தகுதி இருந்ததால் ஷத்திரியனாக இல்லை என்ற ஒரே காரணத்தால் கர்ணனை எந்த ஆசிரியரும் ஏற்றுக்கொள்ளவில்லை.